தமிழுக்கு முதல் வணக்கம். அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். மூத்த மகளிருக்கான சிறப்பானதொரு கலந்துரையாடல் அப்படின்னு போட்டிருந்தோம். உங்கள எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. நிஜமாவே நெறைய கத்துக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. நெறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. இன்றைய காலகட்டத்துல வந்து நெறைய பேருக்கு மாமியார் கூட சேர்ந்து இருக்கக்கூடிய சூழல் இல்ல. வேலையின் காரணமா வந்து மாமியார் வந்து ஊர்ல இருப்பாங்க. கணவன் மனைவி வந்து வேற ஒரு ஊர்ல இருப்பாங்க. எப்பயாவது இந்த மாரி நல்லது கெட்டதுல தான் சந்திச்சுக்கிற மாரி இருக்கும். அப்படிங்கும்போது உடன் இருந்து சொல்லிக் குடுக்கவோ, கத்துக்கிறதுக்கோ இப்ப வந்து பெரிய வாய்ப்பு இல்ல. அதனால தான் வந்து மூத்த மகளிர கூப்பிட்டு எதுக்கு கேட்கிறோம்னா, அந்த காலத்துல கூட்டு குடும்பம் கூடவே வந்து இருந்திருப்பாங்க. அப்ப வந்து என்னென்ன சிறு சிறு பிரச்சனைகள் வந்தது, அத வந்து அவங்க எப்படி வந்து அணுகுனாங்க, அத வந்து எப்படி கத்துக்கிட்டாங்க, எப்படி அதுலருந்து வெளிவந்தாங்க, அந்த மாரிலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து உங்களெல்லாம் கூப்பிட்டு நாங்க வந்து பேசலான்னு இருக்கோம். அது மாரி இவங்க கிரிஜா அவங்களோட மாமியார் சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னோட மாமியார் வந்து எதுனாலும் சொல்லுவாங்க. ஆனா அவங்க நல்லவங்க அப்படின்னு. அதாவது பொல்லாதவங்கன்னு சொல்லவே இல்ல. அதாவது எப்பயுமே வந்து ஒரு விஷயத்த இப்படி செய்யணும். இப்படிதான் செய்யணும். இதுதான் மொற அப்படின்னு சொன்னா அது தப்புன்னு கிடையாது. ஆனா அவங்க வந்து கொஞ்சம் எதுக்காக சொல்றாங்கன்னா, நம்ம மருமக நம்மளோட இத வந்து காப்பாத்தணும், பேர காப்பாத்தணும், நம்ம குடும்ப பேர காப்பாத்தணும். இதுதான் நம்மளுடைய பழக்கங்கும்போது அத வந்து காப்பாத்தணும் அப்படின்ற ஒரு இதுனால தான் வந்து அப்படி சொல்லுவாங்களே தவிர, யாருக்கும் வந்து யாரையும் இது பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அதாவது அப்போ ஒரு பழமொழி சொல்லுவாங்க. "ஆள ஆள வைக்கிறவங்க வந்து அரசாள வைப்பாங்க. சிரிக்க சிரிக்க வைக்கிறவங்க சீரழிப்பாங்கன்னு." அது மாரி அதாவது சொல்லும்போது நமக்கு கஷ்டமா இருக்கும். அழுக கூட வரும். ஆனா அது வந்து நம்மளுடைய நல்லதுக்காக இப்போ அவங்க வந்து இருக்கிற காலம் தான் அவங்க சொல்லுவாங்க. அவங்க இல்லாத போது, அப்ப அதெல்லாம் நம்ம கத்துக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அடுத்து வந்து நம்ம வந்து அடுத்து நம்மளுடைய தலைமுறைய வந்து வழிநடத்த முடியும். சொன்ன மாரி இன்றைய காலகட்டத்துல வந்து இதெல்லாம் குறைஞ்சு போச்சு இப்போ. நான் அவங்களுடைய மாமியார்ட்ட அவங்க கத்துக்கிட்டனால தான் இப்ப அடுத்து அவங்க மருமகளுக்கு அவங்க சொல்றாங்க. அவங்க அடுத்து அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்றாங்க. அந்த மாரி அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு போகணும்னா, நம்ம வந்து நெறைய பொறுமை வேணும், கத்துக்கணும், பெரியவங்கள மதிக்கணும். இந்த காலத்துல அதெல்லாம் கொஞ்சம் வந்து குறைஞ்சு தான் போச்சு. அதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம சொல்லி தரணும். சூழ்நிலை வந்து அந்த மாதிரி இல்ல. கூட்டு குடும்பம் மாரி இருந்து, கொஞ்சம் விட்டு குடுத்து, அனுசரணையா இருந்து, பெரியவங்க சொன்னா கேட்கணும். அப்படின்றத மாரி அந்த பொறுமை இல்ல. வேற ஒண்ணும் இல்ல. இந்த எல்லாமே எனக்கே தெரியும் அப்படின்ற மாரி ஒரு நினைப்புல வந்து இப்ப இருக்கிற தலைமுறைகள் வந்து இருக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம யாரா இருந்தாலும், இப்ப இருக்கவங்களா இருந்தாலும் சரி, அப்புறம் எல்லாத்தையும் வந்து கத்துக்க வேண்டிய விஷயம் அப்படின்றது கண்டிப்பா ஒண்ணு இருக்கும். படிச்சவங்களோ, படிக்காதவங்களோ, பெரியவங்களோ, சின்னவங்களோ யாரா இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு தனி திறமை இருக்கும். அவங்ககிட்டன்னு ஒரு சிறப்பு அம்சம் இருக்கும். அத வந்து நம்ம 4 பேத்துட்ட தெரிஞ்சுக்கும்போது, அப்ப நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் சிறப்பா தானே இருக்க முடியும். 4 விஷயத்த 4 பேர்ட்ட கத்துக்கும்போது, அது நமக்கு நல்லது தான். அதனால என்னைக்குமே வந்து அம்மா சொன்ன மாரி வயசே இல்ல. எப்பனாலும் கத்துக்கலாம், எதனாலும் கத்துக்கலாம். யார்ட்ட இருந்துனாலும் கத்துக்கலாம். அந்த மாரி ஒரு கற்றுக்கொள்வதற்கான ஒரு நிகழ்வாக தான் வந்து இன்னைக்கு இந்த நிகழ்வ வந்து நாங்க அ ஆரம்பிச்சிருக்கோம். இதுல ரொம்ப இல்ல சந்தோஷம். பெண்களுக்கு அதுதான் வேணும். அவங்க சொல்றத வந்து மத்தவங்க கேட்கணும். 4 பேரோட அதான். பேசும்போது 4 விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறது. அது உபயோகமா இருக்கணும். அடுத்தவங்க குடும்பத்த கெடுக்காம, வெட்டி கதை பேசாம, ஒருத்தவங்களுடைய அனுபவம் வந்து நமக்கு வந்து நல்ல விதத்துல பயன்படும்னா, அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. நல்ல எண்ணத்தோட நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயலுமே வந்து நல்ல விஷயம் தான். அதாவது நான் வந்து என்னுடைய மாமியார பத்தி இங்க சொல்ல விரும்புறேன். அவங்க இப்போ இல்ல. நான் சொன்ன மாரி மாமியார் அப்டின்னாலே நமக்கு வந்து ஒரு கொடுமைக்காரவங்க, இதானவங்க அப்டின்ற மாரி ஒரு உருவத்த வந்து நம்ம சமூகத்துல வந்து ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. நம்ம வந்து எப்படி வந்து மருமகள்ன்றவங்க வந்து இன்னொரு மகள் மாதிரி வேற ஒரு வீட்லருந்து வர்றாங்கன்னு அவங்க நெனைக்கிறாங்களோ, அது மாரி நம்ம திருமணமாகி போறவங்களும் மாமியார் அப்டின்றவங்க வந்து ஒரு அம்மா தான், தாய் தான். எப்படி நமக்கு இங்க வந்து நம்மள பெற்ற தாயோ, அது மாரி நம்ம கணவருடைய தாய். அவங்களையும் வந்து நம்ம அம்மா மாரி நெனச்சுட்டு, அவங்க சொல்றத வந்து நம்ம கேட்டுக்கிட்டோம்னா, பிரச்சனையே வரப்போறதில்ல. அது இல்லாம ஏன் அப்படி சொல்றாங்க? நம்ம மேல இதனால தான் சொல்றாங்க அப்படின்ற மாரி தவறா எடுத்துக்கிட்டோம்னா, அது வந்து எல்லா விதத்திலயுமே நமக்கு கஷ்டம் தான். நம்மளுடைய நல்லதுக்காக தான் சொல்றாங்க அப்படின்ற மாரி நம்ம எடுத்துக்கணும். அது மாரி என்னோட மாமியார பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ரொம்பவே வந்து ஒரு என்ன சொல்றது? அமைதியானவங்க. எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதாவது மாமியார்னா அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா, ஆனா எனக்கு இங்க வந்து அம்மா, அப்பா வந்து எல்லாம் இப்படி இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாரி எங்க வீட்ல எல்லாமே வந்து ஒரு சட்டதிட்டத்தோட இருக்கும். அப்போ வந்து அங்க கல்யாணம் ஆகி போன புதுசுல எனக்கு வந்து கொஞ்சம் வந்து தளர்வா இருந்த மாரி இருந்துச்சு. ஆனாலும் வந்து நம்ம இந்த பழக்கவழக்கத்துக்கு அதே மாரியே வந்து சரியாவே இருக்கிறது. அதனால எனக்கு வந்து பெருசா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவங்க வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா, நல்லா சுறுசுறுப்பா இருப்பாங்க. அவங்கட்ட கத்துக்க வேண்டிய விஷயமா தான் சும்மாவே இருக்க மாட்டாங்க. எப்பனாலும் வந்து அ சுறுசுறுப்பா இருப்பாங்க. எதுனாலும் கடகடன்னு எல்லா வேலையும் பண்ணிருவாங்க. அது மாரி இத பண்ணு, அத பண்ணுன்னு கல்யாணம் ஆன புதுசுலயும் ஒரு வேலையும் என்னைய செய்ய விட்டது கிடையாது. அது மாரி அடுத்து கையோட குழந்தை உண்டாயாச்சு. அப்புறம் கைப்புள்ள அப்படின்னு வந்து கொஞ்ச காலத்துக்கு வந்து வேலையே செய்யவே இல்ல. அதுவும் மொதல்லலாம் பார்த்தீங்கன்னா, 5ஆம் மாசத்துக்கு வந்து கூட்டிட்டு போயிட்டு, அம்மா வீட்டுக்கு கூட்டு போயிட்டு கொண்டாந்து விடுவாங்க.
அப்ப விட்டுட்டு அப்ப வந்து இங்க இருந்தோம். நாங்க வந்து கணவரும் நானும் இங்க வந்து சென்னையில இருந்தோம். அவங்க வந்து மதுரையில இருந்தாங்க. அப்ப மாமியார் வீட்ல கொண்டு போய் விட்டுட்டு, திருப்பி வந்து என் கணவர் வீட்டுக்கு வரும்போது, அப்ப வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் கல்யாணம் ஆகி எங்க அம்மா வீட்லருந்து வரும்போது கூட அவ்வளோ ஒரு கஷ்டம் இருந்துச்சான்னு தெரியல. ஆனா 5ஆம் மாசம் அங்க போய் இருந்துட்டு, அவங்களோட கவனிப்பு அங்க இருந்துட்டு திருப்பி இங்க வரும்போது, அவ்வளோ ஒரு மனசுக்கு வந்து அவ்வளோ ஒரு கஷ்டமா இருந்துச்சு. அந்த மாரி ஒரு தாய் போல தான் வந்து அவங்க வந்து பார்த்துக்கிட்டாங்க. இப்போ வந்து அவங்க இல்லைன்னாலும் வந்து அவங்களுடைய வழிகாட்டுதல்ல, அவங்கள நினைச்சுக்கிட்டு வந்து எல்லா மாரி அவங்களுடைய இதுல வந்து குடும்பத்துல வந்து எல்லாம் வந்து நல்ல விதமா பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து என்னுடைய மாமியார். அதே மாரி பார்த்தீங்கன்னா, எங்க அம்மா வந்து அவங்க வந்து எனக்கு எப்படி வந்து தாயோ, அது மாரி தான் எனக்கு வந்து தம்பி. அப்போ அந்த மருமகளுக்கும் வந்து ஒரு அம்மா மாரி தான் வந்து அவங்க மகளையும், மருமகளையும் வந்து வேற்றுமைப்படுத்தி பார்த்துக்கிறல. என்ட்ட சொல்லும்போது அதான் சொல்லுவாங்க, "நீ ஏன் தம்பி பொண்டாட்டியா நெனைக்கிற? தங்கச்சி உனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா எப்படி நெனைப்ப? அந்த மாரி தங்கச்சி மாரி நெனச்சுக்கோ." அப்படின்னும்போது, அவ வந்து இன்னொரு வீட்ல இருந்து வந்திருக்கா. கொஞ்சம் பழக்கவழக்கம் முன்ன பின்ன இருக்கும். அதனால ஒண்ணும் இல்ல. அப்படின்ற மாரி தான் சொன்ன மாரி, இப்போ உள்ள மாமியார்கள்லாம் வந்து மருமகளுக்கு ஏத்த மாரி அனுசரிச்சு போயிடுறாங்க. இப்ப இருக்கிற பிள்ளைகள் வந்து எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அதுக்கேத்த மாரி இருந்துட்டு போட்டும். அப்போ உள்ள மாமியார்கள் மாரி வந்து யாரும் இப்ப வந்து கெடுபிடி பண்றது கிடையாது. இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் செய்யணும் அப்படின்னு இல்லாம, அவங்களுடைய போக்குல வந்து போயிடுறாங்க. அது மாரி எங்க அம்மாவுடைய மாமியார் பார்த்தீங்கன்னா, நான் எங்க அம்மாவுடைய அம்மாவ பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எங்க அம்மாவுடைய அம்மா, எங்க அம்மாவுடைய மாமியார பத்தி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த காலத்து ஆளு, படிக்காதவங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து கஷ்டம். அவங்களுக்கு வந்து சொல்லுவாங்க, அதாவது அவங்க பிறந்தப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தம்பி 2வதா பிறக்குது. அப்போ அவங்க அந்த தம்பி பிறக்கும்போது, அந்த தம்பி பாப்பா பிறக்கும்போது அவங்க அம்மா இறந்துடுறாங்க. அதுலருந்து 10 நாளோ, 13 நாள்ல அந்த குட்டி தம்பி பாப்பாவும் இறந்து போயிருது. இவங்க வந்து யாருமே இல்ல. அவ்வளோ இதா ஆயிட்டாங்க. அப்புறம் கல்யாணம் பண்ணி குடுத்ததுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து 8, 10 பிள்ளைங்க பொறந்தா, அதுல வந்து 2 பிள்ளைங்க இறந்து போயிருது. ஆ 8 பிள்ளைங்க தான் இருக்காங்க. அதுலயும் பார்த்தீங்கன்னா, எங்க அத்தை பிறந்தப்போ வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து உடல்ல வந்து ரத்தப்போக்கு அதிகமாயி, ரொம்ப மோசமா இருந்துச்சு உடல்நிலைன்னு. அதுக்கப்புறம் எங்க அத்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் எங்க அப்பா, அப்புறம் 2 சித்தப்பா. அப்ப பார்த்துக்கோங்க. அப்போ வந்து பெண்களுடைய உடல்நிலை வந்து எப்படி இருந்துச்சு? குடும்பத்துல வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு என்ன சொல்ல விழிப்புணர்வு இல்ல. பெண்ண வந்து வந்து எப்படி வந்து அவங்கள பார்த்துக்கணும், மகப்பேறு அப்போ வந்து அவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு வந்து அம்மா வேற இல்லாதனால அந்த மாரி கவனிப்பு இல்ல, சொல்லி தர்றதுக்கு ஆள் இல்ல. முந்தின பிள்ளைங்கள பார்க்கணும், அடுத்த பிள்ளைங்கள பார்க்கணும். அப்படிங்கும்போது இதெல்லாம் சொல்லும்போது வந்து ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கும். பெண்கள் வந்து இவ்வளோ வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க. கணவனையும் சமாளிச்சுக்கிட்டு நமக்கு வந்து பிறந்த வீடுன்னு ஒண்ணு இல்லாத போது போக்கடம் இல்ல. கூட பொறந்தவங்க இல்ல அப்படிங்கும்போது தன்னோட கஷ்டத்த சொல்றதுக்கு யாரும் இல்ல. இங்கேயும் வந்து வந்துட்டு வழிகாட்டுறதுக்கு யாரும் இல்ல அப்படிங்கும்போது, அப்போலாம் வந்து குத்தம் சொல்றதுக்கு தான் தயாரா இருப்பாங்க. சின்னதா ஒரு தப்பு பண்ணாலும் வந்து ஏதோ ஒண்ணு சொல்லிருவாங்க. அப்ப இதுக்கெல்லாம் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் பயந்து எல்லாத்தையும் நம்ம சமாளிச்சு அவ்வளோ ஒரு கட்டுக்கோப்பா வந்து குடும்பத்த வந்து கொண்டு போனாங்க. அதுவும்லாம் முக்கியமான விஷயம் வந்து அம்மா சொல்லுவாங்க. அதாவது 4 பேர் அவங்க வந்து ஓர்படி. எங்க அப்பா, பெரியப்பா, சித்தப்பா எல்லாம் சேர்ந்துட்டு, அப்போ வந்து 4 மருமகள்ல கொஞ்சம் முன்ன பின்ன இருப்பாங்க. 4 பேர் வந்து வெவ்வேறு இடங்கள்ல இருந்து வந்தவங்க. பழக்கவழக்கம் வேற மாரி இருக்கும். செய்முறை வேற மாரி இருக்கும். ஆனாலும் எங்க பாட்டி வந்து செய்றவள ஒரு மாரி, செய்யாதவள ஒரு மாரி, அப்படி வந்து நடத்த மாட்டாங்க. 4 பேரையும் வந்து ஒரே மாரி தான் நடத்துவாங்க. அந்த மனப்பக்குவம் வந்து நிஜமாவே வந்து சிறப்பானது அப்டிம்பாங்க. எல்லாருக்குமே இருக்கும். நம்ம என்னதான் 4 பேர், 5 பேர் இருந்தாலும், நம்மகிட்ட கொஞ்சம் நல்லா பண்றவங்களுக்கு ஒரு வந்து கூட ஒரு இது இருக்கும். நல்லா பண்றவங்களுக்கு என்ன சொல்றது, பெட்டு அப்டிம்பாங்கல்ல, அந்த மாரி செல்லம் குடுக்கறது, இல்ல செல்ல மருமகள், செல்ல மகள் அப்டின்னு இருக்கும். அந்த மாரி இல்ல. 4 பேரும் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும், செஞ்சாலும் செய்யாட்டியும், பழக்கவழக்கங்கள் மாறுபட்டாலும், 4 பேரையும் ஒரே மாரி தான் நடத்துவாங்க. சில சமயம் அது வந்து எனக்கு வருத்தமா இருக்கும் அப்டின்னு கூட எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அது வந்து ஒரு மிகப்பெரிய குணம். முன்ன பின்ன இருந்தாலும் 4 பேரையும் ஒண்ணு போல நடத்துறது. 4 பேரும் நம்ம மருமக தான். 4 பேரையும் ஒண்ணு போல நடத்தணும். அப்படின்னு வந்து அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து எங்க பாட்டியிட பார்த்து நான் வியந்த குணம். அதாவது படிப்புன்னு நம்ம சொல்றோம். படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த அனுபவ அறிவு, பட்டறிவு, அந்த வாழ்க்கை வந்து அவங்களுக்கு குடுக்குற அனுபவம், அதுல கிடைக்கிறது அதுக்காக தான் வந்து நம்ம வந்து பெரியவர்கள, முன்னாடி இருக்கவங்கள வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும், பார்த்து தெரிஞ்சுக்கணும். அத வந்து அடுத்து நம்ம தலைமுறைக்கு வந்து நம்ம கொண்டு போணும். நம்ம வந்து முடிஞ்ச அளவு அத வந்து பின்பற்ற வந்து முயற்சி பண்ணணும். அந்த அளவுக்கு நம்மளால இருக்க முடியுமான்னு தெரியல. அவ்வளோ பொறுமையா, அந்த மாரி வந்து என்ன சொல்றது, ஒரு சமமான ஒரு மனநிலையில தராசு மாரி அப்படியெல்லாம் வந்து தாழ்ந்து போகாம இருக்க முடியுமான்றது தெரியல. இருந்தாலும் இதெல்லாம் வந்து நம்ம குடும்பத்துல வந்து பெரியவங்க இப்படிலாம் இருந்திருக்காங்க அப்படிங்கும்போது, அது வந்து நம்ம குடும்பத்துடைய பெருமைய வந்து நமக்கு தெரியும்போது பெருமையாவே இருக்கு. இந்த மாரி ஒரு குடும்பத்துல வந்து நம்ம வந்திருக்கோம். அது மாரி இங்கேயும் புகுந்த வீட்லயும் வந்து மாமியார் வந்து இப்படி அதே மாரி தான் எங்க மாமியார் வந்து மருமகளுக்கு தான் வந்து ஆதரவா பேசுவாங்க. ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வந்தாலும், மாமனாருக்கு இல்லாம மருமகளுக்கு தான் ஆதரவா பேசுவாங்க.
அப்படி இருக்கும்போது வந்து அங்க நமக்கு வந்து சுமூகமா தான் இருக்கும் சூழல். ஆனா இதே மாரி சூழல் வந்து எல்லா பெண்களுக்கும் அமையுமான்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு ஆமையாது. இடத்துல ஒவ்வொரு மாரி இருக்கும். அப்போ அதுக்கேத்த மாரி நமக்கு என்ன வாச்சுதோ அத வந்து நம்ம வந்து வாழ்ந்து தான் ஆகணும். அத எதிர்த்துக்கிட்டு, மீறிக்கிட்டு நம்ம பண்ணோம்னா, அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு வந்து கஷ்டம் தான். அதனால வாய்ப்புக்கு நன்றி. இத வந்து என்னுடைய கருத்தா சிறப்பு. சொல்லி கருத்து உங்க பாட்டி பேசுன மாதிரி, உங்க அம்மா பேசுன மாரி இருக்கு கருத்துக்கள். அவங்க பங்கெடுத்துக்கிட்ட மாரி தான் சிறப்பா இருந்தது. ரொம்ப சிறப்பு. ஆனா அந்த காலத்துல அப்படிதான் ஒரு குடும்பத்துல இருந்து வர மருமக கொஞ்சம் பொருளாதாரத்துல கொஞ்சம் தூக்குன மாரி இருக்கும். மற்றொருத்தி ஒரு மாரி இருக்கும். ஆனா 2 பேரையும் அனுசரிச்சு கொண்டு போன குடும்பங்கள் தான் இன்னைக்கும் கூட்டு குடும்பமா இருக்கு. அப்ப அந்த வேற்றுமைகள்லாம் வந்திருந்ததுன்னா, அது எப்படியோ தனித்தனியா தான் பிரிஞ்சுட்டு போயிருக்கும். எல்லாத்தையும் அனுசரிச்சு எடுத்துட்டு போனது தான் ஒரு மாமியாருடைய முழு செயலாகவும் இருந்தது. நெறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. இன்னும் அந்த பழக்கங்கள நீங்க சொன்ன மாதிரி நம்ம பாட்டிய பார்த்து கத்துக்கணும். நம்ம மாமியார பார்த்து கத்துக்கணும். நம்ம சித்திய பார்த்து கத்துக்கணும். இப்படிதான் நமக்கு பழக்கங்கள மாத்தணும். ரொம்ப சிறப்புமா. பயங்கர காரமா இருக்கும். அதுவும் புளிக்குழம்புலாம் வச்சாங்கன்னா, அவ்ளோ காரமா இருக்கும். நான்லாம் வந்து அப்படியே அந்த புளிக்குழம்பு இருந்த பாத்திரத்துல சாதத்த போட்டு வெரக்கி அப்படியே சாப்ட்டுருவேன். சாப்ட்டா அப்படியே கையெல்லாம் வந்து எரியும். எனக்கு அவ்வளோ ஒரு காரமா இருக்கும். இதே மாரி தான் நான் வந்து போனேன்னா வந்து காரம் கம்மியா வைக்கிறேன்னு அவங்க வப்பாங்க. ஆனா அதுவே எனக்கு காரமா தான் இருக்கும். இருந்தாலும் அந்த ஒரு முனைப்பு வந்து நம்ம பாராட்ட வேண்டியது. ஏதோ வைக்கிறத வைக்கிறோம், சாப்ட்டா சாப்பிடுறா, இல்லாட்டி போட்டும் அப்படின்னு இல்லாம, சரி காரமா இருக்கு அப்படின்னா, கொஞ்சம் கம்மியா வைக்கலாம் அப்படின்ற மாரி அந்த ஒரு எண்ணமே வந்து பாராட்டுதற்குரிய எண்ணம் தான். மாமியார்கள் வந்து சொன்ன மாரி எல்லாருமே கொடுமைக்காரங்கன்னுலாம் சொல்ல முடியாது. பாசமானவங்க தான் எல்லாரும். கொடுமைக்காரங்க இல்ல. இதுல இந்த மொத்த நிகழ்ச்சியில இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட 2டே விஷயம் என்ன அப்படின்னா, கிரிஜா அவங்க மாமியார் சொன்னாங்க பாருங்க. எங்க மாமியார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டானவங்க, கண்டிஷன் ஆனவங்க. ஆனா பொல்லாதவங்க இல்ல. அதான் அப்படின்னு அவங்க நல்லவங்க. அது முதல்ல சொல்லும்போதே ரொம்ப அருமையான ஒரு எண்ணம். அது மாரி இப்படிதான் நடக்கணுங்கிற சில விதிமுறைகள், ஒரு பழக்கங்களுக்கெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா அவங்க வந்து அதுக்காக நம்மள கொடுமைப்படுத்துறது இல்ல. நல்லவங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒண்ணு. 2வது மூத்த மருமகளாக வரக்கூடியவங்க கிட்ட இருந்து மாமியார் இல்லன்னாலும், மாமியாருடைய பழக்கங்கள் நெறைய அவங்க கிட்ட இருக்கிறதுனால, அடுத்து வரவங்க அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா, அவங்களுக்கு நெறைய பொறுப்புகள் இருக்குது. நெறைய பழக்கவழக்கங்கள் அவங்களும் அது கூட இருந்து செஞ்சதுனால. ஏன்னா சின்னவளா இருக்கிறத விட மூத்தவளா இருக்கிறது நெறைய அனுபவம் இருக்கு மாமியாரோட பழகி. இன்னும் கொஞ்சம் 4, 5 வருஷம் சர்வீஸ் இருக்கும் இல்லையா? அதனால அவர்களுக்கு உண்டான பொறுப்புங்கிறதே ஒரு மாதிரியா இருக்கு.